வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம நிமிர்ந்து யூடியூப் சேனல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளோட இறுதி சுற்று நிலவரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பட்டியல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி. கன்னியாகுமரி மாவட்டத்துல மிக முக்கியமான தொகுதிகள்ல ஒன்று பத்மநாபபுரம். இந்த தொகுதியில தான் அமைச்சராக மனோ தங்கராஜ் இருந்திருந்தாரு. இந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. கூட்டணி கட்சி அப்படின்னு நம்ம பார்த்தா ரொம்ப முக்கியமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில் இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த தொகுதியில திமுக கூட்டணி சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் செல்லசாமி களத்துல இருக்கிறார். அதே நேரத்துல பாஜக சார்பில் குமரி பார் ரமேஷ் அப்படிங்கிறவரு களத்துல இருக்கார். இது மட்டும் இல்லாம இந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் கிட்டத்தட்ட கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவரு களத்துல இருக்கார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை சீலன் அப்படிங்கக்கூடியவர் இந்த தொகுதியில போட்டியிடுகிறார். இந்த 4 பேருக்கு இடையில களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இந்த தொகுதி பாரம்பரியமாவே திமுக ஜெயித்த தொகுதி. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக தொகுதியை தக்க வச்சிருக்காங்க. கடந்த 2006 சட்டமன்ற தேர்தலில் டிடி ரெஜினால்டு திமுக சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார். 2011 புஷ்பலீலா ஆல்பர்ட் திமுக சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. 2016, 21 அந்த 2 தேர்தல்களா திமுகவினுடைய சார்பில் மனோ தங்கராஜ் போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அவர் அமைச்சராகவும் இருந்தார். சோ இந்த 20 ஆண்டுகளாக இந்த தொகுதி திமுக பாரம்பரியம் மிக்க ஒரு தொகுதி. அது மட்டும் இல்லாம இந்த திமுகவுக்கான செல்வாக்கா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக வலுவாக இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு மதசார்பற்ற அணி அப்படிங்கக்கூடிய அடிப்படையில திமுக இந்த தொடர் வெற்றிகளை பதிவு செய்து வந்தது. அந்த வகையில இந்த தொகுதிக்குள்ள பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியும் வலுவா இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியும் வலுவா இருக்காங்க. கம்யூனிஸ்ட் எப்படி வலுவா இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பொதுவா கடந்த காலங்கள்ல 2008க்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டத்துல மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தது. அதுல ஒன்றுதான் திருவட்டாறு சட்டமன்ற தொகுதி. தொகுதி மறுசீரமைப்புல திருவட்டாறு தொகுதி நீக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்பு அதுல இருந்து பெரும்பகுதி பகுதிகள் விளவங்கோடு தொகுதியில கொஞ்சமும், இதே மாதிரி திருவட்டாறுல இன்னொரு பகுதி பத்மநாபபுரம் தொகுதிக்குள்ளும் இணைக்கப்பட்டுச்சு. சோ அந்த அடிப்படையில இங்க இடதுசாரிகளுக்கும் களம் இருக்கு. சோ கூட்டணி அடிப்படையில திமுக கூட்டணி இங்க ரொம்ப அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. ரொம்ப முக்கியமா திமுக 20 ஆண்டுகளாக ஜெயித்த தொகுதி. தொகுதிக்குள்ள காங்கிரஸ் கட்சியும் வலிமையாக இருக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அடித்தளம் இருக்கு. சோ இங்க மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய செல்லசாமி இந்த தொகுதியில இயல்பாகவே முந்துகிறார். அதற்கு அடுத்த இடத்துல 2வது இடத்துல இருக்கக்கூடிய குமரிப்பா ரமேஷ். குமரிப்பா ரமேஷை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட எளிதில் பழகக்கூடியவர், நல்லவர் அப்படின்னு பெயர் எடுத்திருந்தாலும் கூட இந்த தொகுதிக்கு அவர் புதுவரவு. கடந்த காலங்களில் இவர் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இருக்கிறார். இன்னொன்று, இந்த தொகுதிக்குள்ள சிறுபான்மையினர் அதிகமா இருக்காங்க. சிறுபான்மையினர்கள் மத்தியில பாஜக வெல்ல வேண்டுமா வெல்லக்கூடாதா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ அந்த அடிப்படையில சிறுபான்மையினர் அதே நேரத்துல ஒன்றிணைந்து வழக்கம் போல சிபிஎம்முக்கோ அல்லது காங்கிரஸ்க்கோ திமுக போடுற கல்ச்சரும் இந்த தேர்தலில் இல்ல. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. நாம் தமிழர் கட்சியுடைய சீலன் களப்போர் வழியாக தொடர்ந்து பல விஷயங்கள்ல இந்த மக்களோடும் மண்ணோடும் களத்துல இருந்திருக்காரு. கனிமவள கொள்ளையை தடுத்ததுல எல்லாம் அவருடைய முக்கியமான பங்களிப்பு இருக்கு. அதை தட்டி கேட்டதுல இருக்கு. பட் அவர் மீதும் பல விமர்சனங்களை திமுகவுடைய சேர்ந்தவர்கள் எல்லாம் சொல்றாங்க. சோ எது எப்படியாக இருந்தாலும் இங்க களத்துல இன்றைய களச்சூழல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முந்துகிறது. சிபிஎம் பொறுத்தவரை மக்களோடு எளிதில் பழகக்கூடியவர் செல்லசாமி, மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர். இடதுசாரிகள் அப்படின்னாலே கொஞ்சம் எளிமையாகவும் இருப்பாங்க. சோ அந்த அடிப்படையில குமரிப்பா ரமேஷனுடைய கரத்தை விட கிட்டத்தட்ட சிபிஎம் கரம் இந்த தொகுதியில ஓங்கி ஒலிக்குது. பத்மநாபபுரம் தொகுதியை பொறுத்தவரை சிபிஎம் வெற்றி பெறும், செல்லசாமி வெற்றி பெறுகிறார் அப்படிங்கறதான் இன்னைக்கு களச்சூழல் நமக்கு காட்டுது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா சிபிஎம்முக்கு அடுத்த இடத்துல இங்க பாஜக தான் வருது. பட் சிபிஎம் பெறக்கூடிய வெற்றியினுடைய வாக்கு வித்தியாசத்தை கணிசமான அளவுல கட்டுப்படுத்துறதுல தமிழக வெற்றி கழகம் பெரிய ரோல் பிளே பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தாவேக்கா இங்க ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தலாம். 20,000 முதல் 25,000 வாக்குகள் எடுக்கலாம். அதே எண்ணிக்கையிலான வாக்குகளை நாம் தமிழரும் பெற முடியும். சோ அது சிபிஎம் லீடிங்கை தான் குறைக்க முடியுமே ஒழிய சிபிஎம் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். பத்மநாபபுரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாழ்க்கை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது.